இரக்க குணம் ரெண்டு பேருக்கு மத்தியில் உண்டான ஒரு தொடர்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை ஊர் முழுக்க சேர்ந்து நின்று நெருப்பில் தூக்கி வீசப்படுகிற பொழுதும் கூட, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிரிகள் இடைஞ்சல் கொடுக்கிற பொழுது, லூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிரிகள் இடைஞ்சல் கொடுக்கிற பொழுது, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு இடைஞ்சல் கொடுக்கிற பொழுது, எல்லா நபியுமாரும் பேசிய வார்த்தை, இறைவா எங்களால் முடியல, அவர்களை அழித்து விடு என்று பேசிய வார்த்தை தான் குர்ஆன் பேசுகிறது. தம்மர்னா இந்த வார்த்தையை பேசினார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் பேசின வார்த்தை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். ஒவ்வொரு நபியும் அழித்து விடுன்னு பேசினாங்க. ஆனால் ஒரே ஒரு இடத்துல போய் நின்று ஊர் முழுக்க சேர்ந்து அவர்களை நெருப்புல தூக்கி வீசுது. மலக்குமார் இறங்கி வந்து கேட்குறாங்க, என்ன செய்யட்டும் என்று கேட்கிற பொழுதும் கூட ஒரு வார்த்தை பேசல, அவங்கள அழிச்சிருந்தெல்லாம் பேசல, பொறுமையோடு இரக்க குணத்தோடு நின்றார்கள். அல்லாஹ் இருக்குகிறான், அவன் பார்த்து கொள்வான் என்கிற அந்த பொறுமையின் நிதானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகளுக்கு அல்லாஹ் பாக்கியத்தை கொடுத்தான். தொடர் நபிமார்களை வெளிப்படுத்துகிற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். வஹபனா லஹு இஸ்ஹாக் வ யாக்கூப நாஃபிலா. குர்ஆன் பேசுகிற வார்த்தை. எல்லா நபிக்கு பின்னாலும் ஒருவர் நபியாக வருவார். ஆனால் தொடர்படியாய் நபியாய் அடுத்து நபியாய் அடுத்து நபியாய் என்று தொடர்படியாய் நபியாய் இறங்குவதற்கு நான் வாய்ப்பை கொடுத்ததனுடைய அடையாளம், அவர்கள் உலக மக்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியான இரக்கத்தின் அடையாளமாய் ஜொலித்தார்கள் என்பதின் அடையாளம். இதே வார்த்தையை ரசூலுல்லாஹ் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இதே வார்த்தையை ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கர்னுல் மனாசில் ரசூலுல்லாஹ் தாக்கப்படுகிற தாய்கள் தாக்கப்படுகிற பொழுது மலக்குகள் சாரை சாரையாய் வந்து கேட்டாங்க, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், மலைகளுக்கு மத்தியில் அவர்களை நான் நசுக்கி விடுகிறேன் என்று சொல்கிற பொழுதும் ரசூல் சொன்ன வார்த்தை தானே, பல் அர்ஜு, நான் ஆதரவு வைக்கிறேன், அல்லாஹ்ட்ட ஆதரவு வைக்கிறேன், ஐயுஹ்ரிஜல்லாஹு மின் அஸ்லாபிஹிம் ஐயஅபுதுல்லாஹ், இவர்களை அழித்து என் சாபத்தினால் அழிந்தார்கள் என்று பேசுவதை விட என் அமைதியினால் இந்த உலகம் இஸ்லாத்திற்கு வந்தது என்று பேசப்படுவதை நான் அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறேன் என்று இரக்கம் காட்டிய அந்த அற்புதமான சிந்தனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் பெருமானாருக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு மத்தியில் உருவத்தில் மட்டுமல்ல, நீங்கள் எல்லா குணங்களிலும் ஒன்றானவர்கள் என்கிற அற்புதமான பாடங்கள் நிறைய நமக்கு மார்க்கம் சொல்லி தந்து கொண்டே இருக்கிறது.